Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு போண்டா அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் டீ கடையில் போடுற மாதிரியான உருளைக்கிழங்கு போண்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். ஆனால் என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பட் இன்றைக்கி நம்ம அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சுலபமாக எப்படி உருளைக்கிழங்கு மசால் போண்டா செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு முதல்ல 4 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதை தோல் நீக்கி மசிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வானிலையில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தயார் பண்ணிடலாம். இப்போது அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியும் போதே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். இப்போது இது கூட வந்துட்டு நம்ம பெரிய வெங்காயம் 2 வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறோம், அதை சேர்த்திக்கலாம். அது கூட 2-3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் மாறி வர்ற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக நல்லா வதங்கி இருக்கணும், அப்போ தான் இந்த மசால் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது நல்லா பார்த்திங்கன்னா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு சேர்த்திக்கலாம். இது வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திக்கல, அதுக்கு பதிலாக நான் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம், இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துருக்குறேன். நார்மலாக நம்ம வந்துட்டு கடையில் சிக்கன் ஃப்ரைக்குன்னு வாங்குவோம் இல்லையா, அந்த மசாலா பவுடர் தான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த 3 பொடியும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த வெங்காயத்து கூட எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதை உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால தான் வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம இந்த மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம். இப்போது மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லேயும் உப்பு இருக்குது, ஸோ வந்துட்டு உப்பு அளவாக சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இனி உருளைக்கிழங்கு வந்துட்டு மசிச்சு வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு மசிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்த பேஸ்ட் மாதிரி எல்லாம் மசிச்சிட வேண்டாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த பீசஸ் தெரியணும், அந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. ரொம்ப வந்துட்டு இந்த மாவு மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு போண்டாக்கு வந்துட்டு உருண்டையே பிடிக்க முடியாது. ஸோ குட்டி குட்டியாக பீஸ் தெரியிற மாதிரியே வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலா எல்லாத்துக்கூடையும் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பும் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அந்த சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப எண்ணெய் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம நல்லா உருண்டை பிடிக்க முடியாது, அளவாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இது வந்துட்டு நார்மலாக பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான், இந்த பிராண்ட் அப்படின்னு இல்லை, பக்கத்தில் கிடச்ச இந்த மளிகை கடையில் கிடச்ச ஒரு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் இது. இப்போது இது வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம்.
நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை பத்தலைனா கூட மறுபடியும் சேர்த்து கரைச்சிக்கலாம். பட் வந்து ஆரம்பத்துலேயே ரொம்ப சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிரும். அதனால் அளவாக சேர்த்திக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதே மாதிரி தண்ணி சேர்க்குறதும் அப்படி தான். நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது. ஆரம்பத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி பத்தலைனா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி மாவு கலக்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமாக கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த மசாலாவை உள்ளே டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போது இந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கை ரொம்ப மசிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபார்மில் இருக்கவே இருக்காது. கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம உள்ளே மாவுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்து பொரிக்க போடும்போது உங்களுக்கு உதிராமல் இருக்கும். இல்லை அப்படின்னா போண்டா வந்து கரெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்படியே வெங்காய பஜ்ஜியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மசாலாவும் ரெடி. அடுத்தது நம்ம அடுப்பில் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இதை பொரித்து எடுத்துட வேண்டியது தான். இப்போது ஒரு வாணலி ஹீட் பண்ணிவிட்டு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு கொஞ்சமாக மாவு மட்டும் போட்டு பார்க்கலாம். இது வந்து உள்ளே போய் செட்டில் ஆகாமல் மேலே மிதந்து வந்துருச்சுன்னா நம்ம வந்துட்டு போண்டாவை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை வந்துட்டு இந்த மாதிரி மாவுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அந்த மசாலா மூழ்கிற அளவுக்கு மாவு வந்துட்டு டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வாணலியில் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ஆரம்பத்தில் போட்ட உடனேவே திருப்பக்கூடாது. கொஞ்சம் வந்து செவந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். இப்போது நம்மளுக்கு போண்டா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் கூட எண்ணெயும் பிடிக்கல. அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் அதே மாதிரி மாவில் ஃபுல்லாக டிப் பண்ணி இந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். பொதுவாக எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸில் வச்சு நம்ம ஏதாவது போண்டா ரெசிபி போடுறோம் அப்படின்னா வெறும் உருளைக்கிழங்கு போண்டானா அது மட்டும், அல்லது வெங்காய பஜ்ஜினா அது மட்டும் அப்படின்லாம் போட மாட்டோம். கூட வந்துட்டு கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, முள்ளங்கி இருந்தாலும் சரி, ப்ரெட் இருந்தாலும் சரி, நாங்கள் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி எடுத்து பொரித்து எடுத்துக்குவோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணி போடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் முள்ளங்கியும். ப்ரெட் ஆல்சோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்கல, அவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து இலக்கமாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எண்ணெய் வந்து உறிஞ்சிக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் மாவு வந்து கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து போடும்போது கொஞ்சம் கூட எங்கேயுமே கேப் இல்லாமல் மசாலா எதுவுமே தெரியல, அழகாக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம சுட சுட வந்துட்டு தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த சுலபமான உருளைக்கிழங்கு மசால் போண்டா வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கார சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சுவையான ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.